அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தியானம். தியானம் என்றால் என்ன? தியானம் நாம் எப்படி செய்வது? தியானம் எந்த திசையை நோக்கி அமர்ந்து செய்ய வேண்டும்? தியானத்தின் நன்மைகள் என்ன? மனதில் எழுந்து கொண்டே இருக்கக்கூடிய கடல் அலையை போல எழுந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த எண்ண அலைகளை நிறுத்துவது எப்படி? நெற்றிக்கண், அதாவது புருவ மத்தி, சிற்சபை பொற்சபை ஞான சபை, நம்மளுடைய நெற்றிக்கண், நம்மளுடைய ஆத்ம ஜோதியை பார்ப்பது எப்படி? இந்த கேள்விகளுக்கெல்லாம் இந்த காணொளியில் சிறந்த விளக்கங்களை அடியேனுக்கு தெரிந்த விளக்கங்களை உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பு உள்ளங்கள் எல்லாம் உங்களுடைய பொன்னான கைகளை கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதாவது தியானம். இந்த தியானம் பார்த்திங்கன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து செய்வது மிக சிறந்தது. ஆமாம், அப்போ தான் மனம் ஒரு நிலையில் இருக்கும். அந்த நேரங்களில் பிரபஞ்சம் மிகுந்த அமைதித்தன்மையோட வானுலகத்தில் இருந்து ஒரு பேராற்றல், ஒரு பெரும் கருணை பேராற்றல், எல்லாமல்ல ஈசனுடைய ஆற்றல் பூமியில் அதிகமாக பிரபஞ்சம் முழுக்க நிரம்பி இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து மழை ஜலம்லாம் கழிச்சிட்டு சற்று பொறுமையாக திருநீர் அணிந்து ஜோதி விளக்கு வீட்டில் இருந்தால் ஜோதி ஒரு விளக்கு ஏற்றி அமைதித்தன்மையோடு அமர்ந்து, அதாவது தென் திசையை நோக்கி நீங்கள் அமர்ந்து தியானம் செய்யலாம். அல்லது வீட்டில் உங்களுக்கு இருக்கிற இடத்த பொறுத்து நீங்கள் எந்த திசையில் வேணாலும் அமர்ந்து தியானம் செய்யலாம். ஆனால் தென் திசையை நோக்கி உட்கார்ந்து நீங்கள் தியானம் செய்வது சிறந்தது. சிறிது நேரம் மௌனமாக இருந்து, ஒரு 10 நிமிடம் மௌனமாக இருந்து, பிறகு ஒரு 5 நிமிடம் ஜோதி அகல் விளக்கை பார்த்து மெல்லென கண்களை மூடி உங்களுடைய புருவ மத்தி, இந்த புருவ மத்தியில் தான் உங்களுடைய கவனம் இருக்கணும். இந்த சகஸ்கிராரத்தில் 1008 இதழ்கள் சொல்லுவாங்க. 1008 இதழ்கள் மலர் இருக்குது, தாமரை மலர். அந்த தாமரை ஆகிய 1008 இதழ்கள் ஒவ்வொரு இதழ்களாக நம்மளுடைய ஞானம் பெருக பெருக ஒவ்வொரு இதழ்களாக மலரும்னு சொல்லுவாங்க. அந்த தாமரை இதழில் ஒரு அகல் ஜோதி, ஒரு விளக்கு ஜோதி, அந்த ஜோதி சுடர் விட்டு பிரகாசிக்கிற மாதிரி உங்களுடைய சிந்தனையை இந்த புருவ மத்தியில் வைங்க. ஒரு வெள்ளையான ஒரு 1008 இதழ் தாமரை மலர்னு வச்சுக்கோங்களேன். வெண்மையான ஒரு 1008 இதழ் தாமரை மலரில் ஒரு ஜோதி விளக்க வச்சு அதில் ஜோதி பிரகாசமாக பிரகாசிக்கிற மாதிரி நீங்கள் புருவ மத்தியில் கவனத்தை வச்சு ஒரு 5 நிமிடம் அதிலேயே கவனத்தோடு இருந்து, அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த புருவ மத்தி கவனத்தோடு நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுடைய சுவாசத்தை கவனிங்க. அதாவது ஏறி இறங்கக்கூடிய இந்த சுவாசத்தை புருவ மத்திய கவனத்தில் வச்சு நீங்கள் அந்த சுவாசத்தை கவனிக்கும்போது அப்படியே எண்ணங்களே இல்லாத ஒரு தன்மைக்கு போகும். பழக பழக எண்ணங்கள் இல்லாத தன்மைக்கு போகும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது, நீங்கள் இந்த இடத்துல உட்காந்து, நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து அமர்ந்து தியானம் செய்கிறீங்களா, நீங்கள் இங்கே இருக்கிறீங்களா, வெளியில் இருக்கக்கூடிய அந்த அந்த சவுண்ட், அந்த நாய்ஸ் எதுவுமே உங்களுக்கு கேட்காது. வீட்டில் ஒரு குழந்தைங்க இருந்து எந்த ஒரு சத்தமே உங்களுக்கு கேட்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிலைக்கு போகும். இது பிரம்ம நிலைன்னு சொல்லுவாங்க. இந்த நிலைக்கு போனால், இந்த நிலை முதிர்ந்து போனால் ஜீவசமாதி, ஆத்மா ஜீவன் ஒடுங்கிடும். அது ஜீவசமாதின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பழக்கம் சன்மார்க்கத்தில் வள்ளலார் இந்த பழக்கத்தை சொல்லலை. ஆனால் இதை நம்ம ஒரு பயிற்சியாக முதல்ல அடிப்படையாக இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாம் இந்த முதல் சாதன பயிற்சி நீங்கள் செய்யலாம். அதிலிருந்து நம்ம அதிலேயே மூழ்கிடக்கூடாது. அதிலே போனால் அது ஜீவசமாதி பழக்கத்துக்கு போய் 21 நாள் கடந்துருச்சுன்னா நம்மளுடைய
உடலில் எந்த ஒரு செயலும் இல்லாமல் உணர்வு மட்டும் அந்த புருவ மத்தியில் இருக்கும். ஜீவன் வந்து ஒடுங்கிரும். அதை வந்து பிரம்ம நிலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜீவசமாதி பழக்கம் அல்ல, சகஜ பழக்கமே சன்மார்க்க பழக்கம்னு வள்ளலார் சொல்லுவார். நாம் அந்த நிலையில் நம்ம தொடர்ந்து அதில் போயிட்டு நம்ம புருவ மத்தியிலிருந்து வள்ளலார் சொல்லியிருக்காரு நிறைய தியான முறை எப்படி நீங்கள்லாம் வந்து அதில் பயிற்சியில் இருக்குன்னு நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ அதை நீங்கள் உரைநடை பகுதி வள்ளலார் அருளிய உரைநடை பகுதியை வாங்கி நீங்கள் படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முதல் அடிப்படை வந்து இந்த விஷயத்தில் இருக்கும்போது எண்ணங்கள் ஒருநிலை ஆகும்போது முதல்ல நீங்கள் யார் அப்படிங்கிறது தெரியும். மனம் வந்து சாந்தமாக இருக்கும். சிந்தனை, எடுக்கிற முடிவுகள், நிதானம் ரொம்ப அதிகமாக இருக்கும். முன்னாடி ரொம்ப வேகமாக பரபரப்பாக நீங்கள் வேகமாக ஓடிட்டு இருந்த உலகியலில் மக்கள்கிட்ட வேகமாக பேசுவீங்க, கோவப்படுவீங்க. இதில் ரொம்ப வந்து பொறுமையும் நுட்பமும் ரொம்ப அதிகமாக வரும். இந்த தியானம் செய்ய 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 பொறுமை, ஒவ்வொரு செயல்கள்லேயும் ஒரு தெளிவு இருக்கும். ஒவ்வொரு பயணத்துலேயும் ஒரு தெளிவு இருக்கும். ஒவ்வொரு முடிவுலேயும் ஒரு தெளிவு இருக்கும். பேசக்கூடியதில் ஒரு அமைதித்தன்மையும் அறிவார்ந்த விளக்கம், தெளிவான விளக்கமும், தெளிவான பாதையில் பயணிக்கிற ஒரு வாழ்க்கை முறை வந்து தொடர்ந்து நம்மளை பின்பற்றி வரும். ஸோ இதை வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த தியானத்தை வந்து நீங்கள் செய்யும்போது பிரபஞ்சத்தினுடைய அந்த வானுலகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது சிவனுடைய அந்த பேராற்றலை நீங்கள் பெற முடியும். நீங்கள் யார், எதுக்காக இந்த பூமிக்கு வந்தீங்க அப்படிங்கிறத உங்களால் உணர முடியும். நம்ம எல்லாருமே வந்து பிறவிங்கிற இந்த பெரும் கடல்ல இருந்து பிறவா இரவா கதி பெறுவதற்காக மட்டும்தான் எல்லாமல்ல இயற்கை உண்மை ஆண்டவர் வந்து நமக்கு பிறப்பு கொடுத்தார். ஈசன் வந்து நமக்கு பிறப்பு கொடுத்துருக்காரு. சிவபெருமான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நமக்கு பிறப்பு கொடுத்துருக்காரு. அப்படிங்கும்போது இந்த பிறப்பு சுழற்சியில் நீங்கள் மீளணும்னா இந்த தியானம் வந்து உங்களுக்கு கைவர உங்களுக்கு பொன், பொருள், செல்வம், குழந்தை வரமாக இருந்தாலும் சரி, வீட்டில் பொருள், செல்வம், அமைதி எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இந்த மெடிடேஷனால், தியானத்தால் உங்களுக்கு தொழில் ஒரு வளர்ச்சி இல்லை, நிதி இல்லை, கடன் இருக்குது, கடன் எல்லாம் நம்ம கட்டணும். ஸோ நம்ம வளர்ச்சி அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும். ஆன்மீகத்தில் வந்து ஒரு நாட்டம் வந்து இருக்குது. நம்ம அதில் ஆன்மீகம் சார்ந்த ஒரு அமைதியான வாழ்க்கை வந்து இல்லறத்துலேருந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் எல்லாருக்கும் அடிப்படை வந்து இந்த தியானம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது வந்து இந்த பயிற்சி வந்து இதை வந்து அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே நம்ம இந்த ஒரு பயிற்சி முறையில் இருக்கணும், தியான முறையில் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 4 மணிக்காவது எந்திரிச்சு மூஞ்செல்லாம் கழுவிட்டு மலைஜலெல்லாம் கழிச்சிட்டு அமைதியாக நீங்கள் அமர்ந்து நீங்கள் சொன்ன முறையை நீங்கள் பின்பற்றுங்க. அதில் பௌர்ணமி, சிவராத்திரி, அமாவாசை இந்த மாதிரி நாட்களெல்லாம் அதிகாலை நேரமாக எழுந்து நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் குளிச்சுக்கிட்டு நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் செய்கிறது இன்னும் சிறப்பு. அந்த நேரத்தில் எழுந்து நீங்கள் ஜோதி ஏற்றி நீங்கள் வந்து தியான முறை புருவ மத்தி கவனத்தில் வச்சு நீங்கள் அந்த 1008 இதழில் ஜோதி, ஆத்ம ஜோதி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த தியான முறையை கையாளும் போது நீங்கள் எல்லையில்லாத பேராற்றலை, இறைவனுடைய எல்லையாய ஈசனுடைய பெரும் அருளையும் ஆற்றலையும் பெற முடியும், சக்தியும் பெற முடியும். அதனால் உடலில் இருக்கக்கூடிய பிணி தீந்துரும். நம்மளுடைய கடன் பிரச்சனை, பொருளியல் உலகத்தில் வந்து அதாவது பொருள் இல்லாமல் யாராலையுமே சர்வைவேல் பண்ண முடியாது. ஸோ பொருளாதாரம் வந்து ஒரு மேன்மை நிலை அடையும், ஆரோக்கிய மேன்மை நிலை அடையும், உடல் வந்து ஆரோக்கிய நிலை அடையும், மனம் அமைதி நிலை அடையும், செயல்பாடெல்லாம் தெளிவான செயல்பாடாக இருக்கும். வீட்டில் இல்லறத்தில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த புரிதலான தெளிவான ஒரு வாழ்க்கையை குடும்பத்தில் மனைவி, குழந்தைகள், பெற்றோர்களோடு வாழ முடியும். இந்த உலகத்தில் வந்து நம்ம சர்வைவல் பண்ணுறதுக்கு உலகத்தோடு நம்ம சமுதாயத்தோடு ஒன்றிணைந்து ஒரு தெளிவான ஞான பாதையில் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை வந்து இந்த தியான பயிற்சியால் ஒரு மிகுந்த ஒரு வெற்றியை கொடுக்குங்கிறது சத்தியமான உண்மை. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் இந்த தியான பயிற்சியை தொடர்ந்து பின்பற்றுங்க. இரவு நேரங்களில் இந்த அமாவாசை, பௌர்ணமி, சிவராத்திரி என்று இரவு நேரங்களில் குளிச்சுட்டு அன்னைக்கு வந்து ஒரு மிதமான உணவு எடுத்துக்கணும். மிதமான உணவுனா ரொம்ப அளவுக்கு அதிகம் இல்லாத உணவு எடுக்காமல் குளிர்ச்சியான உணவுகள், காய்கறிகள்லாம் எடுக்காமல் அன்னைக்கு ஒரு அவலில் நாட்டு சர்க்கரையெல்லாம் போட்டு ஊற வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம். அல்லது இரவு நேரங்களில் வெண்பொங்கல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம்.
அது மாதிரி இரவு நேரங்களில் அன்றைக்கி வந்து ஒரு அவரை வற்றல் செஞ்சு கம்மியாக சாப்பாடு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மிதமான உணவு எடுத்து போஜனம் எடுத்து நீங்கள் தியான பயிற்சி செய்யும்போது தான் உங்களுக்கு அந்த தூக்கம் தட்டாது, சோம்பல்லாம் வராது. ஸோ இந்த மாதிரி முறையை பின்பற்றுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் சகல விதமான செல்வங்களும் எல்லாரும் வந்து இன்புற்று வாழ முடியும். இது சத்தியமான உண்மை. மீண்டும் ஒரு அடுத்த சிறந்த காணொளியை நான் உங்களை சந்திக்கிறேன். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம்.